வாங்க புக்கி ஸ்ட்ரீட்டை பார்ப்போம். ரொம்ப நாள் காமிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. சாக்லேட்டு வாங்கணும்னா புக்கீஸில் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா ஐட்டம் இருக்குது. டிஃப்ரெண்டான அந்த சாக்லேட்டு கூட இருக்குது. அவங்க வீடியோவில் அப்லோட் பண்ணுற பாருங்கள். சாக்லேட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாக சாக்லேட் தான். மெர்லின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குங்க உள்ள. சில சாக்லேட்லாம் அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இங்கே பாருங்கள். பார் சாக்லேட் பார், நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, கடை ஃபுல்லாக சாக்லேட் தான். சிங்கப்பூர் சாக்லேட் எல்லாமே. கிட்கேட்டில் சாக்லேட்ஸுங்க, கிட்கேட் மினிங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் ஒர்த்தபிள் தாங்க, நேச்சுரல் தாங்க, நம்மளுக்கு ஓகே தான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே சாக்லேட் டெய்ரி மில்க். இதை விட்டால் வேறு பிராண்டு தெரியாது. அதை விட்டால் ஃபெரரோச் தெரியும், ஃபெரரோச். மற்றபடி வேறு பிராண்ட்லாம் எதுவும் தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், ஃபெரரோச். இதை விட்டால் வேறு பிராண்டு தெரியாது. இது மைலோவில் வந்து இந்த மில்க் ஷேக், அதாவது காஃபியில் மிக்ஸ் பண்ணி அடிப்போம்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து சாக்லேட்டுங்க புதுசாக மைலோவில் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு பேக் வந்து 8 வெள்ளி. ட்ரை பண்ணுங்க ஒவ்வொரு பொருளாக. நிறையா இருக்குது, எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஒரு சாக்லேட் உங்களுக்கு காமிக்கணுங்க. டூரியன் சாக்லேட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் என்கிட்ட நம்மளுக்கு தான் ஒத்துக்கிறாது. இது சிங்கப்பூரியன் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த பழம் பார்த்துருக்கேன் இல்லை, டூரியன் பழம் நிறையா சாப்பிடுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட வாங்கி சாப்பிட்டதில்லை. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இருக்க புதுசாக இருக்காங்க, ஜூஸுக்கு புகை போட்டு வச்சுருக்காங்க. அவங்க என்ன தெரியுது பார்த்தீங்களா, இளநீ என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள்.